சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பண்ணி நம்ம கிட்ட வாங்கின பணத்தை நம்ம திரும்பி வாங்கி ஆகணும். இருப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்படி ஆத்திரப்பட்டா போன பணம் திரும்பி வருமா? அந்த போலீஸ்காரர் என்ன சொன்னாரு? உங்க பணத்துக்கு நான் பொறுப்பு, நான் வாங்கி தரேன், கவலைப்படாதீங்கன்னு சொன்னார்ல. அவர் இஷ்டப்படியே போவோமே, அதனால கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன் அவசரப்படுற? இல்ல, நீங்க எல்லாரும் இப்படி முட்டாள்தனமா நம்பிக்கிட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா நீங்க கொடுத்த பணத்துல இருந்து ₹1 கூட திரும்ப வராது. தர்மத்துக்கு கொடுத்ததா நினைச்சா எல்லாரும் வீட்டு கிளம்பி போங்க. எப்படிமா இங்க பணத்தை விட்டுட்டு போக முடியும்? ₹1 ₹2? என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருந்த மொத்த பணத்தையும் கட்டியிருக்கேம்மா. என் பையனோட காலேஜ் படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிறேன். இந்த பணத்தை திருப்பி வாங்காம நான் சும்மா விட மாட்டேன். இப்படி கத்திட்டு இருந்தா உங்க பணம் எல்லாம் திரும்ப கிடைச்சிடும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க காட்டுலயும் மேட்லயும் வேலை செஞ்சு சம்பாரிச்சு குருவி மாதிரி பணத்தை சேர்த்து வச்சீங்க. அந்த துளசி வீடு கட்டி தரேன்னு நைசா பேசி மொத்த பணத்தையும் ஒரேடியா சுருட்டிட்டு போயிட்டா. பணம் கட்டின எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுப்பேன்னு ஊர் பஞ்சாயத்து தலைவி நேர்ல வந்து வீட்டு வாசல் கதவை தட்டும் போது பணம் கொடுக்காம என்ன செய்ய சொல்றீங்க? சத்தியமா கட்டி தருவோன்னு துளசி சொன்னதுனால தானே பணத்தை இப்படி கட்டிட்டு நாங்க ஏமாந்து அம்போன்னு நிக்கிறோம். துளசி உங்களுக்கு எல்லாம் பண மோசடி தான் பண்ணிருக்கா. ஆனா என் வாழ்க்கையவே நாசமாக்கணும்னு முடிவு பண்ணி என் புருஷனுக்கு ஜூஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டா. ஏ பொன்னி, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமா, என் புருஷனோட சொத்து பூராத்தையும் கொள்ளையடிக்கணும்னு திட்டம் போட்டு என் புருஷனுக்கு துளசி விஷத்தை வச்சுட்டா. இதுக்கெல்லாம் ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இப்ப நான் சொல்றத நம்புறீங்களா? துளசி எப்படிப்பட்டவனு புரிஞ்சுக்கிட்டீங்களா? குட்டிமான்னு பாசமா இருந்தவருக்கா இப்படி ஒரு நிலைமை வரணும்? துளசி இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே, இப்ப சின்ராசு தம்பிக்கு எப்படிமா இருக்கு? மோசமான நிலைமையில தான் இருக்காரு. கொலைகார பாவி ஜூஸ்ல எந்த விஷத்தை கலந்து கொடுத்தான்னு தெரியாம டாக்டர் குழம்பி போயிருக்காங்க. துளசி விஷத்தை பத்தி சொல்லாம என் புருஷனை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவ வாயவே திறக்க மாட்டேங்கிறா. என் புருஷனை சாகடிக்க துணிஞ்சவளுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். அதோட அவ கொள்ளடிச்ச உங்க பணத்தையும் வாங்கி உங்ககிட்ட கொடுக்கணும். அதுக்கு நம்ம கூட்டமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். அப்பதான் நமக்கான நீதி கிடைக்கும். துளசியை உண்மையை பேச வச்சு என் புருஷனை காப்பாத்தணும். அதுக்கு துணையா என் கூட எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வருவீங்களா? நாம மட்டும் போனா துளசி ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவா. ஏன்னா போலீஸ் இப்ப அவளுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கு. ஆமாமா, நாங்களும் பார்த்தோம். நாங்க இங்கேயே அவளுக்கு தண்டனை கொடுக்கணும்னு பார்த்தோம். ஆனா அதை கேட்காம போலீஸ் கூட்டு போயிடுச்சு. பாத்தீங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் தனியா போனாலும் இதான் நடக்கும். மொத்தமா ஊரே சேர்ந்து போனாதான் நமக்கு நியாயம் கிடைக்கும். இத நீங்க எனக்காக பண்ணாட்டியும் என் புருஷனுக்காக இத பண்ணுங்க. உங்க முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் அவர் தானே. இத்தனை வருஷமா உங்களுக்காக எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. எந்த நேரத்துல யாருக்கு என்ன உதவி வேணாலும் ஓடி வந்து செஞ்சிருக்காரு. ஊர் ஜனங்க சந்தோஷமா இருக்கணும்னு எப்பவும் உங்களை பத்தி தானே நினைச்சிட்டு இருப்பாரு. உங்க வீட்டுல நடந்த எல்லா நல்லது கெட்டதுக்கும் முதல் ஆளா வந்து உங்களுக்கு துணையா கூட நின்றுருக்காரு. தலைவர் பதவி போனாலும் பரவாயில்லன்னு நியாயம் என்னமோ அது பக்கம் தானே நின்னாரு. இங்க வந்திருக்கிற எத்தனையோ குடும்பத்தை என் புருஷன் வாழ வச்சிருக்காரு தானே. நீ சொல்றதெல்லாம் நெசமா தாயி? ஊருக்கே நல்லது செஞ்ச மகராசன் இன்னைக்கு முடியாம இருக்கிறாருன்னு சொல்றியேமா? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப முடியாம தான் இருக்காரு. என் புருஷன் உசுரை காப்பாத்த டாக்டர் எவ்வளவோ போராடிட்டு இருக்காரு. அவரை நினைச்சு நான் ஒவ்வொரு நிமிஷமும் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு தரையில போட்ட மீன் மாதிரி துடிச்சிட்டு இருக்கேன். உங்க நல்லதுக்கு உழைச்ச என் புருஷன் உசுர் பொழைச்சு வரணும். நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருக்கணும். துளசி அவ அண்ணனுக்கு என்ன விஷத்தை கலந்து கொடுத்தான்னு அவ வாயிலேயே சொல்ல வைக்கணும். அப்பதான் என் மாம்சம் மீட்க முடியும். அதுக்கு நீங்க எல்லாரும் ஏன் பக்கம் இருக்கணும்? எங்களுக்கு பாடுபட்ட முன்னாள் தலைவர் உசுரை காப்பாத்த என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க பண்றோம். ரெடியா இருக்கோம். நாங்க இங்க கூடி இருக்கிற நம்ம எல்லாரும் உடனே போலீஸ் ஸ்டேஷன் போய் எங்களுக்கு நீதி வேணும்னு கேட்கணும். துளசி என் புருஷனுக்கு என்ன விஷத்தை கலந்து கொடுத்தாங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட அவ ஏமாத்தி வாங்கின பணத்தையும் மீட் ஆகணும். அதுக்கு எனக்கு துணையா நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்க. இந்த ஊர் மக்களோட போலீஸ் ஸ்டேஷன் போனா நிச்சயம் நியாயம் கிடைக்கும். துளசி கிட்ட இருந்து எந்த மாதிரியான விஷம் கலந்தங்கிற உண்மைய போலீஸ் சொல்ல வச்சிரும். அது தெரிஞ்சுட்டா மாம்ஸ் உசுரை காப்பாத்திரலாம். வாங்க போலாம். வாங்க.
துளசி, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை மாறாம நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் யார் பக்கம் தப்பு இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து ஊர் ஜனங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்ல முடியும். சார், நடந்த உண்மையை சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. நானும் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அவங்க இழந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் தான் துடிக்கிறேன். அதனால நான் எதுக்கும் தயங்க வேண்டியதில்லை. புள்ள, நீ அழுகாத புள்ள. நீ தான் எந்த தப்பும் பண்ணலையே, நீ ஏன் அழுகுற? இல்ல அத்தை. அந்த இக்கட்டான நேரத்துல என் அண்ணனை காப்பாத்து எனக்கு ஒரு வழியே தெரியல. அதுக்காக ஊர் ஜனங்களோட பணத்தை எல்லாம் வசூல் பண்ணி அந்த திவாக்கு இந்த ஜாக்கெட்ட கொடுத்தது தப்புதான். அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம தான் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சத்தியமா நான் கெடுதல் பண்ணணும்னு நினைக்கல. என் அண்ணன் உயிரை காப்பாத்திட்டா திவாகர் இந்த ஜாக்கெட்ட கொடுத்த பணத்தை அவங்க கிட்ட வசூல் பண்ணி ஜனங்க கிட்ட கொடுத்தலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ என் அண்ணனை என்னால காப்பாத்த முடியல. ஊர் ஜனங்க கிட்ட வாங்கின பணத்தை என்னால மீட்க முடியல. எல்லா பக்கமும் நான் நம்பிக்கை எழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். சார், என் தங்கம் இந்த ஊர்காரங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு தப்பும் பண்ணல சார். இந்த ஜனங்கிட்ட பணத்தை வாங்கி எடுத்துக்கல, அந்த கம்பெனில தான் கொடுத்துருக்கோம். இப்போ அவங்கள தான் சார் பிடிக்கணும். அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்க சார். ராஜபண்டி, எல்லா நடவடிக்கையும் நான் எடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்னதான் துளசி இந்த ஊர் பணத்தை ஏமாத்தலனாலும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் துளசியும் ஒரு குற்றவாளி தான். திவாகரும் இந்துஜாவும் துளசியை ஒரு பகடக்காயை பயன்படுத்தி இந்த ஊர் மக்களோட காசை ஏமாத்தி இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் திவாகரும் இந்துஜாவும் எந்த அளவுக்கு குற்றவாளிகளோ அதே அளவுக்கு துளசியும் குற்றவாளி தான். ஏன்னா ஊர் மக்கள் துளசியை நம்பி தான் பணத்தை கொடுத்தாங்களே தவிர திவாகரையும் இந்துஜாவையும் நம்பி கிடையாது. அதனால இந்த பணம் திருப்பி போய் அந்த மக்கள் கிட்ட சேர்ற வரைக்கும் துளசி தான் பொறுப்பு. சார், நான் விடணும் என் சொத்து புறாவையும் வித்து ஜனங்க கிட்ட பணத்தை கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் சத்தியமா யாரையும் ஏமாத்த மாட்டேன். அதை நம்புறதுக்கு நான் தயாரா இருக்கேன் துளசி. ஆனா ஜனங்க நம்பணும்ல. ஜனங்க பணம் திரும்பி அவங்க கைக்கு போய் சேர்ற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாது.